நோய்கள் அல்லது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக அது குறைஞ்சு போகும். இது நெறைய பேரு பார்த்த உண்மைகள். இன்னைக்கு நெறைய டெஸ்டிமனி என்கிட்ட கூப்பிட்டவங்கலாம் கூப்பிட்டு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, "சார் என்ன சார் ப்ராடக்ட் இது? இவ்ளோ அற்புதமா வேலை செய்யுது. இவ்ளோ அற்புதமா இருக்குது ப்ராடக்ட்" அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, "சார் எங்க சார் இந்த ப்ராடக்ட் வேலையே செய்யல" அப்படின்னு யாரும் சொன்னதே கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில இந்த மினரல் அண்ட் மெக்னீசியம் வந்து நீங்கள் தவறாம முறையாக நீங்க என்ன செய்யணும்னா, நாள்தோறும் பயன்படுத்தணும். நாள்தோறும் பயன்படுத்தணும். எங்களுக்கு நோய் இல்லங்க, எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு எந்த ஒரு சீக்கம் இல்ல, அதனால நான் பயன்படுத்தல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா, இது மருந்து கிடையாது. மருந்து தான் நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. டெர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து இத்தன வேளை சாப்பிடணும், அதுக்காகட்டி நீங்க சாப்பிடக்கூடாது. டாக்டர கன்சல்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு நெறைய வந்து அ டாக்டரோட கன்சல்ட் பிரகாரம் நீங்க வந்து அத கன்சியூம் பண்ணா தான் உங்களுக்கு வந்து மாற்றங்கள் கிடைக்கும் இல்லையா? நம்மளோட ப்ராடக்ட் வந்து நீங்களே டாக்டர். ஏன்னா, இதெல்லாம் வந்து டாக்டர்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். டாக்டரே கேட்கறாங்க. "அப்படியா? ஏற்கனவே முதல்ல வந்தப்போ உங்களுக்கு வந்து அந்த மாரி பிரச்சனை இருந்துச்சு. இந்த உங்களுக்கு வந்து இந்த மாரி பிரச்சனை இப்ப டிஸப்பியர் ஆயிருக்கு. என்ன காரணம்?" அப்படின்னு டாக்டருக்கே சில கொஸ்டின் வருது. நம்ம சொல்லும்பொழுது, இந்த 2 ப்ராடக்ட்ட பத்தி சொல்லும்போது ஆச்சரியமா கேட்கறாங்க. ஏன்னா இந்த 2 ப்ராடக்ட்ல வந்து 2 விஷயங்கள் நீங்க முக்கியமா கண்டுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இதுல என்ன மாரியான ப்ராடக்ட், இதுல கன்டென்ட்ஸ் என்ன? இது வந்து நீங்க மக்கள்ட்ட பேசும்பொழுது, கவனமா நீங்க சொன்னீங்கன்னா, அழகா எடுத்து சொன்னீங்கன்னா, தெளிவா எடுத்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வாங்குவாங்க. கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. பிரச்சனைனா நோய்கள். நோய்கள் வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகே. நோய்கள் இல்லாட்டினாலும் கூட, ஓவராலா நமக்கு மனிதர்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இப்போ உள்ள வாழ்க்கை சூழ்நிலை வந்து என்ன செய்யும்னா, ஓவர் ஸ்ட்ரெஸ் எதனால அப்படின்னாக்கா, பிகாஸ் நம்முடைய ரிக்வயர்மென்ட் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ஸ்ட்ரெஸ் லெவல் போயிருவோம். ஸ்ட்ரெஸ் லெவல் போயிட்டாவே அதுவே நமக்கு வந்து பல வியாதிகள உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னாக்கா, இன்றைக்கு நம்முடைய மினரல் அண்ட் மெக்னீசியம் வந்து நீங்க எத பத்தியும் கவலைப்படக்கூடாதுங்க. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப பேருக்கு வந்து என்னன்னா, ஐயோ! இந்த மாரி பிரச்சனை வந்துருச்சே, உடனே அவங்களுக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுங்களா? டாக்டர் போய் பார்த்துட்டு வருவோம். தலை மாரியா சுத்துற மாரி இருக்கு. தலை மாரியா வலிக்கிற மாரி இருக்கு. சரி, தலை வந்து மயக்கமா இருக்கிற மாரி இருக்கு. போய் நம்ம டாக்டர பார்ப்போம். அப்படின்னு கண்டிப்பா எல்லாத்துக்குமே நம்ம டாக்டர் பார்க்கிறோம். டாக்டர பார்க்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மட்டும் நம்ம ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்களேன். உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கா? ஓகே பிரச்சனை இல்லங்க. நீங்க மெக்னீசியம் எடுத்து உங்களோட பொடனில தலையில எங்க வலி இருக்கோ அங்க பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸா இருங்க. டக்குன்னு ரிலீஃப் ஆகும். நீங்க பார்க்கலாம். சரி உங்களுக்கு வந்து வயிறு உப்பேசமா இருக்கா? வயிறு ஒரு மாதிரியா ஒரு என்ன அன்டைஜஷன் ப்ராப்ளம் மாரி இருக்கு. வயிறு உப்பிக்கிற மாரி இருக்கு. செரிமான கோளாறு மாரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு குடுக்குறேன். வெதுவெதுன்னு தண்ணீல வெதுவெதுன்னு தண்ணீல நம்முடைய மெக்னீசியம் இருக்குல்ல, மினரல் இல்ல மெக்னீசியம் ஸ்ப்ரே இருக்குல்லையா? ஒரு 5 ஸ்ப்ரே அதுல அடிச்சுட்டு வெதுவெதுன்னு தண்ணீல நல்லா கொஞ்சம் நல்லா குடிக்கிற மாரி கொதிக்கிற தண்ணீல வெதுவெதுன்னு தண்ணி குடிக்கிற மாரி இருக்க தண்ணீல நீங்க என்ன பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிட்டு டக்குனு குடிச்சு பாருங்க. உடனடியாக உங்களோட வயிறு இருக்கிற பிரச்சனை இருக்கிற உப்பேசம் இருக்கு இல்லையா? உடனடியாக ரிலீஸ் பண்றது பார்க்கலாங்க. இத நான் நெறைய பேருக்கு நெறைய வாட்டி குடுத்துருக்கேன். அவங்க வந்து சாப்பிட்ட உடனே சில நேரத்துல அப்படியே வயிறு உப்பிக்குது சார். ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு மாரியா இருக்கு. அப்படி வாந்தி வர மாரி இருக்கு. வரமாட்டேங்குது. குமட்டுற மாரி இருக்கு. ஆனா வயிறு ஒரு மாரி என்னமோ பண்ணுது. அப்படிலாம் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால், கண்டிப்பா என்ன செய்வோம்? ஏதோ பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை. டாக்டர் போய் பார்ப்போம். மருந்து எடுப்போம். டாக்டர் மருந்து குடுப்பாரு. ஓகே வெரி குட். பட் நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம குடுத்த டிப்ஸ் மெக்னீசியம் ட்ரை பண்ணி பாருங்களேன். மெக்னீசியம் சில பேர் கேட்கறாங்க. சார் மெக்னீசியம் குடிக்கலாமா? சாப்பிடலாமா? உள்ளுக்கு கன்சியூம் பண்ணலாமான்னு கேட்டா, கன்சியூம் பண்ணலாம். ஆனால், அது டெய்லி பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, அது வந்து வெளி உபயோகத்துக்குனால, நம்ப எப்ப தேவைப்படுதோ, அப்ப நம்ம பயன்படுத்தலாம். ஸோ, எங்கெல்லாம் நம்ப வந்து மெக்னீசியம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள் வாங்குறதுக்கு வந்து உங்களுடைய பல்லு பிரச்சனைகளுக்கு. யாருக்கெல்லாம் பல்லு பிரச்சனை, எகிறு பிரச்சனை, பல்லு வலி, பல்லு ஆடுது வச்சுக்கோங்களேன், பல்லு ஆடுது, ரத்த கசிவு இருக்கு. உடனடியா மெக்னீசியம் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, பல்லுல மேல, கீழ எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. இந்த பல்லு ஆடுறது, பல்லு வலியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க விட்டுட்டு கர்கிள் பண்ணுங்க. அப்படி நீங்க துப்புறதா இருந்தா துப்பிறலாம். இல்ல முழுங்குறதா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க முழுங்கிருங்க. நீங்க கொஞ்ச நேரம் சென்ற பிற்பாடு பாருங்க.
உங்களுடைய இத தொடர்ச்சியா நீங்க செய்யும் பொழுது, உங்களுடைய பற்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா கல்சியம் இல்லையா? பல்லுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் குடுக்கும். அது இல்லாம உங்களுடைய ஈறுகள் எல்லாம் வந்து ரத்த கசிவுகள் நிப்பாட்டும். பூச்சி பல்லு இருந்தா அதுல அடிங்க. பூச்சி பல்லு உடனே அந்த இடத்துல வலி போயிரும். பல்லு புடுங்கணும்ன்ற அவசியமே இல்லாம ஆக்கிரும் நம்மளுடைய மெக்னீசியம். அந்த அளவுக்கு இஸ் மிரக்கிள். பாருங்க அப்படின்னா, ஒரு பல்லு வந்து நம்ப வந்து எவ்வளோ ஒரு பல்லு வலி வந்துருச்சுன்னா, பல்லு வலி வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு பல்லு ஆடுனுச்சுன்னா, அந்த பல்லு ஆடும்போது உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வீக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், பல்லுல ஈரல் வீக்கம் இருந்துச்சுன்னாக்கு, உங்க அந்த வலி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால், இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் மெக்னீசியம் எடுத்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி பாருங்க. நீங்க டெய்லி கூட பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் நான் முதல்ல சொன்னது. அந்த மாதிரி நீங்க பல்லுல அடிக்கும்பொழுதும் கன்சியூம் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம், எமர்ஜென்சி மூச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா, மெக்னீசியம் எடுத்து முதல்ல நெஞ்சில்லாம் தடவிட்டு, நாக்குக்கு கீழ, நாக்கு இருக்குல்ல, உள்நாக்கு இருக்கு இல்லையா? அதுக்கு கீழ வந்து நீங்க வந்து ஒரு 2, 3 ஸ்ப்ரே பண்ணிட்டு, அவங்கள அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருக்க சொல்லுங்க. நாக்குக்கு அடியில. கொஞ்ச நேரம் வச்சிருந்தாங்கன்னா, இம்மீடியட்லி என்ன பண்ணும்னா, போயிட்டு அந்த பிளட் வெசல்ல போயிட்டு, அந்த ப்ளாக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம மெக்னீசியம் இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்ங்க. இட்ஸ் நாட் ஜோக். இட்ஸ் நாட் எ ஜோக். இட்ஸ் ட்ரூ. ஏன் தெரியுங்களா? அந்த அளவுக்கு நம்மளுடைய மெக்னீசியம் வந்து வேலை செய்யுதுங்க. அப்படின்னா பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமான பொருளு. எவ்வளவு அற்புதமான ஒரு பொருள் நம்ம கையில இருக்கு. இட் இஸ் ஒரு பொக்கிஷங்க நமக்கு. ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். எந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் நீங்க பயன்படுத்தலாம். மெக்னீசியம் வந்துங்க வெளி உபயோகத்துக்கு நான் சொன்ன மாரி, உங்களுக்கு திடீர்னு சுடுதண்ணி ஊத்திருச்சா, நீங்க மெக்னீசியம் ஸ்ப்ரே பண்ணுங்க. வேற எந்த கிரீமோ, லோஷனோ அல்லது நீங்க உங்களோட கோல்கேட்டோ அல்லது வந்து எதுவுமே நீங்க போடாதீங்க. உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். உடனடியா உங்களுக்கு நினைவுக்கு வருது என்னன்னா, உங்க வீட்ல யாரா இருந்தாலும் சரி, சுடு தண்ணியோ, அல்லது கொதிக்கிற எண்ணெயோ, அல்லது வந்து சூடு பட்டுருச்சோ, அல்லது வந்து உங்களுக்கு அயர்ன் பாக்ஸ்ல சூடு பட்டுருச்சோ, அல்லது எக்ஸாஸ்ட் பைப் சூடு பட்டுருச்சோ, இந்த மாரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே, நீங்க உடனடியாக என்ன பண்ணுங்க, மெக்னீசியம் எடுத்து அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணிருங்க. வெயிட் பண்ணாதீங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு 2, 3 மினிட்ஸ் எரிச்சலா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் நீங்க எந்த மருந்து போட்டாலும் எரியும் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல காயம் இருக்கு இல்லையா? ஸோ மெக்னீசியம் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு, நீங்க கொஞ்ச நேரம் விட்டுட்டு நீங்க வெயிட் பண்ணி பாருங்களேன். அவ்ளோ ஆச்சரியமா இருக்குங்க. அந்த இடத்துல வந்து சுடு தண்ணி ஊத்துனதுக்கு வடுவே இல்லாம ஆயிரும். பொங்கி வராது. கொப்பளம் கொப்பளமா வராது. அதே நேரத்துல சீக்கிரமா உங்களுக்கு குணமாகுறத நீங்க பார்க்கலாம். ஒரு வெட்டு காயம் பட்டுருச்சா, உடனடி மெக்னீசியம் ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, ஒரு துணியில கட்டிருங்க அல்லது பிளாஸ்டர் போட்டு மூடிருங்க. கொஞ்ச நேரம் எரியும். ஒரு 2, 3 மினிட்ஸ் எரியும். அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நமக்கு கஷ்டம் கிடையாது. தாங்கிடலாம். அது கொஞ்ச நேரத்துல நீங்க பார்ப்பீங்க. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் சென்று ரத்தம் நின்னுரும். அதே 2 நாள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காயமே ஆறி, கூடி, காயம் இல்லாம மாறிடும். அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு. இந்த மாரி நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். ஆக எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதோ, அதுக்கு எல்லாத்துக்குமே மெக்னீசியம் பாய்க்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து யாரு என்ன கேட்டாலும் உடனடியே என் கையில வந்து மெக்னீசியம் இருக்குங்க. உடனே நான் எடுத்துட்டு போய் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஏன் சொல்லுங்க? மெக்னீசியம்ங்கிறது வந்து எமர்ஜென்சிக்குன்னு உள்ளது வச்சுக்குவோமே. ஒரு ஆளுக்கு எப்ப எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. இப்ப நம்ம போறோம், பார்க்கிறோம். ஒரு இடத்துல போறோம். நம்ம அந்த வயசானவங்க அம்மா நடக்க முடியாம கால் அப்படியே முட்டி வலியில அப்படியே கால் வலிச்சுட்டு நடக்குறாங்க வச்சுக்குவோமே. சில ரொம்ப பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு 70 to 80% மூட்டு வலி இருக்குங்க. இது வந்து நீங்க தவிர்க்க முடியாத ஒரு ஒரு பிரச்சனை. கண்டிப்பா ஒரு மூட்டு வலி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த நேரத்துல நீங்க அவங்க பார்க்கிறவங்கள்ட்ட ஒரு தொண்டு மாரி செய்யுங்க. நான் பணம்லாம் வாங்கல. நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன், பூசி விடுறேன். நீங்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று நீங்க நடங்க. நீங்க பாருங்களேன். என்ன நடக்கும்னா அந்த இடத்துல, அவங்க அந்த வலிய ரிலீவ் பண்ணி நார்மலா நடப்பாங்க. பாருங்க இது வந்து இன்னைக்கு நேத்து நான் சொல்லலங்க. 17 வருஷமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நான் குடுத்த அனுபவத்துல நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு 70 வயசு, 80 வயசு உள்ள வயசானவரு. அவர் கம்பு வச்சு நடந்துட்டு போறாரு. ஏன்னா வயசு முதிர்மை. அவ்வளவு கால் பலம் இல்ல. அவர் உடம்பு இடுப்பு அவ்வளவு பலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்பு நடந்து நொண்டி நொண்டி நடந்தவரு. நம்முடைய மெக்னீசியம், மினரலும் பயன்படுத்தின பிற்பாடுங்க, கம்பு இல்லாம கம்பு தூக்கி போட்டு நார்மலா நடந்தார். 80 வயசு மயக்காரர். அப்படின்னா நீங்க பாருங்களேன். அது கம்பு ஏன் இல்லாம நடக்குது? அவரு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவரு எனக்கு கம்பு தேவையில்ல. கம்பு இல்லாம நடக்க முடியுது நார்மலா. முன்னெல்லாம் கம்பு இல்லாம நடக்க முடியாது. பயம். விழுந்துருவனோ அப்படிங்கிறது. ஆனால் மெக்னீசியம் வந்து
உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன குடுக்குது? உற்சாகம் குடுக்குது, தெம்பு குடுக்குது, உறுதி குடுக்குது, உங்களுக்கு தன்னம்பிக்கை குடுக்குது. இந்த 2 பொருளாக்கமே நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை குடுக்குங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, எப்பொழுதுமே நீங்க எத பத்தி யோசிக்க வேணாம். காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக வெதுவெதுன்னு தண்ணீல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மெக்னீசியம் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, கலக்கி குடிச்சிருங்க. சாரி மினரல் மினரல் வந்து 10 டிராப்ஸ் வந்து 250 எம்எல் அல்லது 1 கிளாஸ் தண்ணீல சில்வர் கரண்டி பாய்க்காதீங்க. சில்வர் கவுல பாய்க்காதீங்க. சில்வர் பாய்க்காம மக்கு அல்லது கிளாஸ் நீங்க அதுல மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிடுங்க. நீங்க பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல முதல் வேலையாக நீங்க நீங்க நம்முடைய மினரல் குடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் வந்து என்ன பண்ணு சரிப்படுத்துங்க. எசிட்டிக் தன்மைய வந்து அல்கலைன் லெவல் கொண்டு போயிரும். காலையில எந்திரிச்சோனே சில பேருக்கு வயிறு வந்து உப்பேசமா இருக்கும். வயிறு வலிக்கும். கேஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா காலையில எந்திரிச்சு நீங்க உங்க உடம்பு வந்து எசிட்டிக் லெவலுக்கு வந்துரும். அப்ப நீங்க மினரல் குடிக்கும்போது உங்கள அல்கலைன் லெவல் கொண்டு போயிரும். பிஎச் லெவல 7.5க்கு மேல கொண்டு போகும்பொழுது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அன்கம்ஃபர்டபிள் அந்த பிரச்சனைகள் இருக்காது. சில பேருக்கு ஒரு மயக்கமா இருக்கிற மாரி இருக்கும். வாந்தி வர மாரி இருக்கும். தலை சுத்துற மாரி இருக்கும். அவ்வளோ சாப்பிட்டு செரிமான கோளாறா இருக்கும். பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனா அதுக்கெல்லாம் தீர்வு. நீங்க மினரல 10 டிராப்ஸ் குடிச்சிட்டு, நீங்க உங்க வேலைய ஆரம்பிங்களேன். 1/2 மணி நேரம் சென்று நீங்க பசியா இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள பசியாறதுக்கு முன்னாடியும், அ மத்தியானம் சாப்பிடுறதுக்கோ அல்லது இரவு சாப்பிடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்க சொல்றோம் அப்டின்னா, யாரெல்லாம் உடல் பருமனா இருக்கிறீங்களோ, நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு உடல் இளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, நீங்க அது குடிச்ச உடனே உங்களோட பசிய கட்டும். ரொம்ப சாப்பிட முடியாது நம்ப. ரொம்ப சாப்பிடாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? உடம்பு வந்து வெயிட் போடாது. அதுக்கு வந்து நம்ம ஏன்னா நீங்க மினரல் குடிச்ச உடனே என்ன பண்ணும்னா, உங்க உடம்புல டாக்ஸிக் எது இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன செய்யும்? கிளியர் பண்ணிவிடும். அப்ப உடம்புல இருக்க டாக்ஸிக்லாம் கிளியர் பண்ணி, நமக்கு அதிகமான பசி இல்லாம, ஓரளவு நம்ம சாப்பிடுற அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பாக நம்ம இன்னும் இளமையா இருப்போங்க. அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய ப்ராடக்ட் வந்து இஸ் ரிவர்ஸ் ஹீலிங். ரிவர்ஸ் ஹீலிங் நீங்க மாற்றங்கள் பார்க்கலாம். பல மாரி சில நேரத்தில வந்து என்ன பண்ணும் ரிவர்ஸ் பண்ணி, உங்கள ஒரு மாரியான அலக்கழிச்சு, அப்புறம் வந்து குணப்படுத்துறது சில பேருக்கு இருக்கு. சில பேருக்கு அப்படி இல்ல. சில பேருக்கு உடனடியா நார்மலாவே ஆயிரும். ஆனால், நீங்க குடிக்க இட் கம் ஆன்டி ஏஜிங் 10லிருந்து 15 வயசு உங்கள ரிவர்ஸ்க்கு கொண்டு போகுங்க. இதான் உண்மை. ஆக அந்த அளவுக்கு நம்முடைய மினரல் அண்ட் மெக்னீசியம் வேலை செய்யுது. வேற எங்கேயும் எந்த ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆ கான்ஃபிடன்ட் வந்து குடுக்க மாட்டாங்க. இல்ல, இல்ல கிடைக்காது. அதனால தான் நம்ம சொன்னோம். நம்மோட 2 ப்ராடக்ட்டையும் நீங்க முறையாக நம்ம சொல்லிக் குடுத்த மாரி டெய்லி வந்து 2 வாரத்துக்கு நீங்க பயன்படுத்துங்க. முறையா. ஒரு நாளைக்கு 3 வேள குடிக்கணும் மினரல். மெக்னீசியம் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 1 முறையாவது கண்டிப்பாக நீங்க உடம்புல நம்ம சொன்ன எல்லா பகுதியிலும் பூசணும். கழுத்து பகுதி, நம்முடைய தோள்பட்டை பகுதி, நம்முடைய நெஞ்சு பகுதி, பிறகு நம்மளுடைய இடுப்பு பகுதி, கிட்னி பகுதி, கால் 2 முட்டி பகுதி, நம்மளுடைய தொப்புள் பகுதி, பிறகு கால் அடிப்பாதம். இந்த மாரி பகுதியெல்லாம் நீங்க டெய்லி பூசிட்டே வாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடுறோம்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இது நான் இப்ப சொல்றது. சீக்கு இல்லாம இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா கடவுள் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம நோய் நொடி இல்லாம நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். அதுக்கு கடவுள் நமக்கு ஒரு வரம் குடுத்திருக்காரு அதான். அதே மாதிரி வருமுன் காப்போம்ன்னு சொன்னேன் இல்லையா? சீக்கு வரல, அதனாத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு இல்லாம, நம்ம ரெகுலரா நம்ம மினரல், மெக்னீசியம் எடுத்துட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு சீக்கே வராம பாதுகாக்கும் எப்போதுமே. எப்போதுமே. அப்ப நான் வயசானாலும் கூட எனக்கு நோய் வராது. எப்போதுமே நான் சுறுசுறுப்பா இருப்பேன், இளமையா இருப்பேன். அதே சமயத்துல எனக்கு நெறைய வந்து ஒரு உற்சாகமா இருப்பேன். நோய் இல்லாட்டினா எப்படிம்மா நம்ம இருப்போம்? சந்தோஷமா தானே இருப்போம். சுறுசுறுப்பா தானே இருப்போம். நம்ம நெனைச்ச மாரி நம்ம உடம்பு வந்து நமக்கு வேலை செய்யறதுக்கு வந்து ஊக்குவிப்பு குடுத்துச்சுன்னா, நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். ஆனால் நம்ம உடம்புல கொஞ்ச நாளா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கால் வலி இருக்கு, மூட்டு வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, கேஸ்ட்ரிக் வலி இருக்கு, மைக்ரேன் இருக்கு. சரிங்களா? வயிறு பிரச்சனை இருக்குது, கால் முட்டி பிரச்சனை இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா,
நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது? சந்தோஷமா எதுவுமே செய்ய முடியாது. சாப்பிடுறது கூட நிம்மதியா சாப்பிட முடியாது. பயந்து, பயந்து பார்த்து, பார்த்து தான் நம்ம சாப்பிடணும். ஆனால் நம்மளுடைய மினரலும், மெக்னீசியம் உங்க கையில இருந்தால், இதுக்கெல்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க. மினரல், மெக்னீசியம் உங்கள எப்போதுமே புரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பாதுகாப்பு குடுத்துட்டே இருக்கும். உங்கள எப்போதும் சுத்தப்படுத்திட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான இன்னொரு பேர் சொல்லுவோம், செல் ஃபுட். அப்படின்னா, உங்களோட இருக்கிற செல் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பழைய செல் இறந்து போய் புது செல் புதுப்பிக்கணும். புதுப்பிக்காம இருந்தா தான் நமக்கு என்ன ஆயிரும், அங்க பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணும். சோ, அப்ப இந்த மினரல் குடிக்கும்போது என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக உங்களுக்கு புது செல்ல வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். உடம்புல எப்போதுமே வந்து எனர்ஜி ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வகையான நமக்கு கரண்ட் சப்ளை பண்ற மாரி எலக்ட்ரிக் ஷாக் பண்ற மாரி உடம்ப வந்து என்ன செய்யும்னா, எப்போதும் வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடம்பு எனர்ஜியாவே இருக்கும். சோ, அந்த மாரி நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் டயர்ட் ஆக மாட்டீங்க. கொஞ்சம் பேர் பாருங்க, ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிருவான். ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிருவான். ஐயோ! கொஞ்சம் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்குங்க. முடியல என்னால. கொஞ்சம் தூரம் நடந்தோனே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லுவான். நீங்க மினரல், மெக்னீசியம் குடிச்சிட்டே வாங்கங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் 3 மாசம் டைம் குடுக்குறேன். பரவால்ல குடிச்சிட்டு உங்க ஆரோக்கியத்துக்காக 3 மாசம், 1 மாசம் 250 வெள்ளி, 3 மாசம் 750 வெள்ளி நீங்க செலவு பண்ணுங்க. அது பெரிய காசே கிடையாது உங்க ஆரோக்கியத்துக்காக. அதுக்கு பிற்பாடு நீங்க பாருங்க, என்றும் இளமை, என்றும் சுறுசுறுப்பு, என்றும் அப்படியே நீங்க அப்படியே பம்பரம் மாரி இருப்பீங்க எப்போதும். சோர்வுங்கிறது கிடையாம போயிரும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறோம். சில பேருக்கு வந்து தூக்கம் பற்றாம இருக்கும் வச்சுக்கங்களேன். அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரம் சொன்னோம்னா ரொம்ப வீக் ஆயிருவாங்க. ஆனா நீங்க மெக்னீசியம், மினரல் உங்க கையில இருந்துச்சுன்னா, நீங்க அந்த மாதிரியான ஒரு சோர்வு நிலைக்கு மாட்டீங்க. எப்போதுமே உங்களுக்கு தூக்கம் பத்தாதனாலும் நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு பசியா இருந்தாலும் கூட நீங்க எனர்ஜியாவே இருப்பீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இது உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். உடம்புல இருந்து சார்ஜ் பண்ணும். பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறது தான் நம்முடைய மினரல் அண்ட் மெக்னீசியம். சோ மினரல் நமக்கு உள்ளுக்கு குடிக்கிறது, மெக்னீசியம் நமக்கு வெளிய உபயோகித்து பயன்படுத்தும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நம்ம நெறைய டெஸ்டிமனி நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான இப்ப வந்து இனிப்பு நீர்க்காரங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு முக்கியமா பாருங்க, இனிப்பு நீர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் கால் கருப்பா மாறும். கால் வந்தீங்கன்னா கருப்பா இருக்கும். ஏன் கால் கருப்பா இருக்கு? அப்பதான் நம்ம என்ன செய்வோம்னா, அவங்களோட ரத்தம் வந்து திக்கா இருக்கு. ரத்த ஓட்டம் சீரா இல்ல. அப்ப ரத்த ஓட்டம் சீரா இல்லாட்டினா, நம்மளோட ரத்தம் மேல இருந்து கீழ இறங்கி, மறுபடியும் மேல ஃப்ளஷ் அவுட் பண்ணாம, அது என்ன ஆயிரும்னா, பெரும்பகுதி அந்த பாதங்கள்ல போய் தங்கிரும். அப்ப தங்கும்பொழுது என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல ரத்தம் வந்து ஃப்ளோ பண்ணல. ஏன்னா, பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ரத்தம் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால. அங்க என்ன ஆயிடுதுன்னா, நாளாக நாள ரத்த ஓட்டத்த அங்க சீரா ஆகாம இருக்கிறனால, அந்த இடம் வந்து கருப்பா மாறும். தோல் எப்படி நீங்க பார்த்தீங்க வறண்டு போயிருக்கும். தோல் கருப்பா இருக்கும். அதே நேரத்துல வந்து நாளாவ நாளாவ அந்த கால் கருப்பா ஆகிருச்சுன்னா, அங்க ஆபத்தான நிலைய நமக்கு கொண்டு வந்துரும். கால் மரத்து போயிரும். உங்களோட கால்ல பெரிய விரல் இருக்கு இல்லையா? கால் பெரிய விரல் பாருங்க எப்போதுமே நம்ப்னஸா இருக்கா பாருங்க. மரத்து போதா பாருங்க. அப்படி மரத்து போகுது அப்படின்னா சிம்ப்டம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாயிருச்சு. உங்களுடைய ரத்த ஓட்டங்கள் ரொம்ப சீரா இல்ல. உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாக போகுதுன்னு அர்த்தம். நம்ப்னஸ் ஆகக்கூடாது. சில பேருக்கு சொரணையா இருக்காதுங்க கால்ல. கால்ல சொரணையா இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கால் மரத்து போயிருக்கும். அந்த மாரி சில பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் மெக்னீசியம் குடுத்து நீங்க பூச சொல்லுங்க. கால் பாதத்துல நல்லா பூச சொல்லுங்க. கால்ல எங்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ பூசுங்க. கெஞ்சப்பட வேண்டாம் சொல்லுங்க. ஒரு பாட்டில் 150 வெள்ளி. ஆனா, அதே வந்து நம்மோட ஆயுள காப்பாத்துதுன்னு வச்சுக்கங்களேன். 150 வெள்ளி என்னங்க காசு? எனி டைம் யூஸ் பண்ணலாமே! ஆமா இல்லீங்களா? சோ, அந்த மாதிரி நம்முடைய ப்ராடக்ட் அவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டாக இப்போதைக்கு நம்ப செஞ்சுட்டு இருக்கோம். சோ, இன்னும் நெறைய நம்ம பேசலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கிற 2 ப்ராடக்ட் வந்து மகிமையான ப்ராடக்ட். இட் இஸ் ரியலி வொர்க்ஸ் வொண்டர்ஸ். நெறைய இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி, இன்னைக்கு டெஸ்டிமனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தௌசண்ட்ஸ் டெஸ்டிமனி நாங்க வச்சிருக்கிறோம். என்ன பார்க்கிறவங்க எல்லாம் டெஸ்டிமனி. பயன்படுத்துறவங்க எல்லாம் டெஸ்டிமனி. இப்ப நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் இத பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த டெஸ்டிமனி கண்டிப்பாக இருந்திருக்கும். சோ, இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ச்சியா செய்யுங்க. இன்னைக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு குடிச்சேன், நாளைக்கு மறந்துட்டேன். 1 வாரம் மறந்துட்டு அப்புறம் போய் குடிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு வேலை செய்யாது. டெய்லி யூஸ் பண்ணணும். பல்லு விளக்குறதுக்கு மறக்க மாட்டோம் இல்லையா?
காலையில எந்திரிச்சா பல் விளக்குறோம் இல்லையா? அப்படியே நீங்க ஒரு கால் சில பேர் இது வந்து ஒரு வைத்தியமா எடுத்துக்கலாம். பல்லு விளக்கறதுக்கு முன்னாடி கூட நீங்க என்ன பண்ணலாம், 10 ட்ராப்ஸ் போட்டு ஒரு மினரல் குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அப்புறம் நீங்க பல்லெல்லாம் விளக்கிட்டு, குளிச்சிட்டு, அப்புறம் நீங்க அதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஆன பிற்பாடு நீங்க பசி ஆறிட்டு, அப்புறம் உங்க வேலைய தொடங்கலாம். இது ஒரு டிப்ஸா எடுத்துக்கங்க. காலையில எந்திரிச்ச உடனே பல்லு விளக்காம நீங்க தண்ணி குடிக்கிறதும் ஒரு வகையில வந்து டீடாக்ஸ் தான். ஸோ அந்த அடிப்படையில நம்முடைய மினரல் குடிச்சிட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு கழிவெல்லாம் கிளியர் பண்ணும். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நல்லா அந்த டே வந்து உங்களுக்கு ஒரு ஹேப்பியான டேவா குடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம பல் விளக்கறதுக்கு மறக்கலையோ, அதே போல மினரல நம்ம குடிக்கிறதுக்கு மறக்கக்கூடாது. கண்டிப்பாக காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல நீர் அருந்தணும். ரொம்ப பேர் நீர் அருந்துறது இல்லங்க. எடுத்தோனே காஃபி, டீ. காஃபி, டீ என்ன சொல்லுவாங்கல்ல பெட் காஃபி, டிஃபன் காஃபி இதெல்லாம் வந்து ரொம்ப, ரொம்ப காஃபி குடிக்கலாம். காஃபி, டீ கண்டிப்பா குடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் காலையில எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்காதீங்க. அங்க தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகும். இட்ஸ் டூ பேட். காலையில எந்திரிச்ச உடனே காஃபி காலையில எந்திரிச்ச உடனே வெது வெதுன்னு தண்ணீர்ல 10 சொட்டு மினரல் போட்டு குடிச்சிட்டு நீங்க வேலைய ஆரம்பிங்க. அதுக்கு பிற்பாடு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு காஃபி, டீ நீங்க குடிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. மத்தவங்களுக்கு நீங்க பேசும்போது நீங்க என்ன சொல்லணும் கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. ஒரு பொருள பத்தி ஒரு ஆள்ட்ட சொல்லும்போது, தம்போ வாஸ் வாஸ் கான்ஃபிடென்ட் வேணும். நீங்க சொல்ற வார்த்தையில இருக்கிற தெளிவு இருக்கு தெரியுங்களா? அப்பதான் அவங்க நம்பிக்கையா வாங்குவாங்க. பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு 2 வார்த்தை பலன் தெரியா, திரும்ப குடுங்க பணத்த திருப்பி குடுக்குறேங்க. 100% மணி பேக் கேரண்டிங்க. கம்பெனியே உங்களுக்கு உத்தரவாதம் குடுத்திருக்கு அப்படி சொன்னா, கண்டிப்பாக நம்பிக்கையா வாங்குவாங்க. பார்க்கிறவர்கள் எல்லாம். நம்முடைய வாய், நம்முடைய கடை. எப்ப நம்ம வாய தொறக்கிறோமோ, அப்பதான் அது என்ன செய்யும்னா, விற்பனைக்கு போவும். அப்ப நம்ம என்ன செய்றோங்கிறத வந்து மத்தவங்ககிட்ட பேச முடியும். ஸோ அந்த அடிப்படையில நம்மளோட ப்ரோடக்ட்ட பத்தி இன்னும் நம்ம நெறையா பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸோ இத்துடன் என்னுடைய டாபிக்க நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி பதிலுக்கு நான் உங்ககிட்ட வரேன். நன்றி. டாக்டர் பரம் தொடர்ந்து நீங்க பேசலாம். தேங்க் யூ. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. மீண்டும் நல்ல